இந்திய குடியரசு தினத்தை கொண்டாடும் வகையில் இந்திய தேசிய கொடியை ஏற்றி இந்த குடியரசு பெறப்பட்ட வரலாறுகளை பேசும் விதமாக ஒரு சிறு நிகழ்வாக இங்கே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கோம். இந்த நிகழ்வுக்கு வரை தந்துள்ள அனைவரையும் வரவேற்கும் விதமாக மனிதநேய ஜனநாயகியின் மயிலாடுதுறை ஒன்றிய செயலாளர் சகோதரர் முகமது யாசிர் அரபாத் அவர்கள் வரவேற்புரையாற்றுவார்கள். மனிதநேயம் போற்றுவோம், ஜனநாயகத்தை காப்போம். மனிதநேய ஜனநாயகத்தின் சார்பிலே மயிலாடுதுறை ஈடூர் நகரத்தின் சார்பில் 77வது குடியரசு தின விழாவை சிறப்பு நிகழ்ச்சி மற்றும் மரக்கன்று வழங்கும் விழாவிற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரி நபீஸ் அவர்களே, தொகுப்புரை வழங்க இருக்கின்ற MA ஜபூதி மனிதநேய ஜனநாயக கட்சி ஐடி மாவட்ட செயலாளர் அவர்களே,
நன்றியுரை கூட இருக்கின்ற மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய தொழிலாளர் அணி மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரர் எம் நிசார் அகமது அவர்களே, முன்னிலை வகிக்கக்கூடிய தலைமை செயற்குழு உறுப்பினர் அண்ணன் யாக்கத் அலி அவர்களே, முன்னிலை வகிக்கக்கூடிய அன்பு சகோதரர் எஸ் நலீம் அவர்களே, சிறப்பு அழைப்பாளர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய அண்ணன் அவர்களே, ஜமாத் முத்தவல்லி ஜெயவாசல் ஜாமியா மஸ்ஜித் ஜனாப் என் நாசர் அவர்களே, ஈரூர் ஜாமியா மஸ்ஜித் முத்தவல்லி அவர்களே, எஸ்ஓஆர் எஸ்ஏ இக்பால் பொதுச் செயலாளர் ஜாமியா முஸ்தபா அரபி கல்லூரி, கொடியேற்றுபவர் மௌலவி அல்ஹாஜ் முகமது இஸ்மாயில் ஹாஜில் பாக்கவி மாவட்ட தலைமை ஹாஜி இஸ்லாமுல் அரபி கல்லூரி முதல்வரும் தலைமை இமாம் மஸ்ஜித் ஜாமியல் அவர்களையும் வருகையான வரவேற்று மற்றும் இங்கே வரை இருந்திருக்கக்கூடிய ஜமாத்தார்கள் ஜலத்தலாக இந்த நிகழ்வு முதல் நிகழ்வாக மயிலாடுதுறை மாவட்ட காந்தியும் அரபி கல்லூரி முதல்வருமான மோகன்லாலா மௌலவி இஸ்மாயில் பாஜில் பாக்கி அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता। पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा, विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा। तव शुभ नामे जागे, तव शुभ आशीष मांगे, गाहे तव जय गाथा। जन गण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता। जय हे जय हे जय हे जय 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 हे। அனைவருக்கும் நன்றி. இந்திய தேசியத்தின் வரலாற்றுகளை வினவுமாறு இந்த நிகழ்வுக்கு சிறப்புரை ஆற்றுமாறு ஏஎம்எஸ் அரபிக் கல்லூரியின் பேராசிரியர் மௌலவி அல்காஃபில் ஏஎம் முகமது சுஹைப் இஸ்மாயில் பாஜில் அதீவி அவர்களை அழைக்கிறேன். மனிதநேய ஜனநாயக கட்சி சார்பில் ஈடூர் நெய்வாசல் கிளை சார்பாக 77வது குடியரசு தின விழா கொடியேற்றும் நிகழ்ச்சியும், அதைத் தொடர்ந்து மரக்கன்றுகள் வழங்கும் சமூக நிகழ்வும் இங்கே ஒருங்கே அமையப்பட்டிருக்கின்றது. இந்த நிகழ்விற்கு தலைமையேற்று நடத்தி தந்து கொண்டிருக்கக்கூடிய மயிலாடுதுறை மாவட்ட மனிதநேய ஜனநாயக கட்சியின் செயலாளர் முகமது நபீஸ் அவர்களே, சிறப்பான முறையிலே தொகுப்புரைகள், வரவேற்புரை, நன்றி உரைகள் வழங்க இருக்கின்ற கட்சியின் மாவட்ட செயலாளர்களே, முன்னிலை தந்து கொண்டிருக்கக்கூடிய பாஜக கட்சியின் நிர்வாக பிரமுகர்களே, சிறப்பான முறையிலே
கொடியேற்றி தேசிய கீதம் நிகழ்வை துவக்கி வைத்த நமது ஜாமியாவின் முதல்வர், நமது ஊரின் ஜாமியா மஸ்ஜிதின் தலைமை இமாம், மயிலாடுதுறை மாவட்ட காதி ஹஜ்ரத் கிப்லா அவர்களே, சிறப்பு அழைப்பாளர்களாக வருகை புரிந்திருக்கக்கூடிய நமது ஜாமியா மஸ்ஜிதினுடைய முத்தவல்லி ஹன்னான் ஹாஜி அவர்களே, நீடூர் மஸ்ஜிதின் முத்தவல்லி நாசர் ஹாஜியார் அவர்களே, பாவாநகர் முத்தவல்லி ஷேக் அலாவுதீன் அவர்களே, நமது ஊரில் பல்வேறு சமூக தொண்டுகளை ஆற்றி வரக்கூடிய ஏஎல்ஐ MKS ஏஎல்ஐ சங்கத்தின் நிர்வாக பிரமுகர்களே, திரளாக இங்கே சமூகம் தந்திருக்கக்கூடிய ஜமாத்தார்களே, மாற்று மத சகோதரர்களே, அல்லாஹுடைய கிருபையினாலே நமது நாடு பல நூறு ஆண்டுகள் மன்னராட்சிக்கு கீழே, சில நூறு ஆண்டுகள் ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தின் அடக்குமுறைக்கு கீழே கட்டுண்டு சுதந்திரம் பெற்று குடியரசாக மலர்ந்த இந்த தினங்களை இந்த நேரத்தில் நாம் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்தியாவுடைய குடியரசு தினம் என்பது 1950 ஜனவரி 26வது நாளிலே குடியரசாக இந்த நாடு மின்னி மிளர்ந்தது. அதற்கு முன்பு மன்னராட்சியை மட்டுமே மக்கள் கண்டு கொண்டிருந்தார்கள். மன்னருக்கு பிறகு அடுத்த மன்னர் என்றிருந்த போது மக்களால் மக்களுக்காக நடக்கக்கூடிய ஒரு ஆட்சி. ஆபிரகாம் லிங்கன் சொன்னார் அல்லவா, ஃபார் த பீப்புள், பை த பீப்புள், ஆஃப் த பீப்புள் என்று சொன்னார்கள் அல்லவா. மக்களுக்காகவே நடக்கக்கூடிய ஒரு மக்களாட்சி. மக்கள் எல்லாம் ஒன்று கூடி என்ன செய்வாங்கன்னா தங்கள் ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுப்பார்கள். அந்த ஆட்சியாளர்கள் பாராளுமன்றம் என்ற அமைப்புக்கு கீழே இருந்து மக்களை ஆட்சி செய்வார்கள். சட்டம் தேவையில்லையா? அந்த சட்டத்தை தொகுப்பதற்கு ஏறத்தாழ 3 ஆண்டுகள் 1946 தொடங்கிய இந்தியாவுக்கான கான்ஸ்டிடியூஷன் என்கின்ற சட்ட வரைவு திட்டம் பல ஆண்டுகள் தொடர்ந்து நடந்து அது நவம்பர் 26வது நாளிலே நிறைவு பெற்றது. நாம் யோசிக்க வேண்டும், சுதந்திரம் பெற்றது 47, அந்த இரவிலேயே கொடியேற்றி விட்டார்கள். காலை விடுகிற போது சுதந்திர தின விழா 47 என்று நாம் சொல்கிறோம். ஆனால் குடியரசு தின விழாவை ஜனவரி 26 கொண்டாடுகிறோமே, அதற்கு என்ன காரணம்? சட்டம் தொகுத்து முடிக்கப்பட்டது நவம்பர் 26. நவம்பரில் குடியரசு நாடாக அறிவிக்கப்படவில்லை, டிசம்பரிலும் அறிவிக்கப்படவில்லை. ஜனவரி 1 உலகமே புத்தாண்டை வரவேற்ற தினத்திலும் குடியரசாக அறிவிக்கப்படவில்லை. ஜனவரி 26 ஏன் இந்தியாவுடைய குடியரசு தினம் என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், 1929 கராச்சியில காங்கிரஸ், முஸ்லிம் லீக் உட்பட எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்தியா சுதந்திரம் பெற்றுவிட்டது, எங்களுக்கு சுதந்திரம் தாருங்கள் என்று ஒருமித்த குரலிலே ஒலித்த தினம் இந்த ஜனவரி 26. அன்னைக்கே கொண்டாட தொடங்கி விட்டார்கள் இந்தியாவுடைய சுதந்திரம் ஜனவரி 26. ஆனா கிடைச்சது என்னவோ 47. எனவே முதலாவதாக அனுஷ்டிக்கப்பட்ட ஜனவரி 26 மறந்துவிடக் கூடாது என்ற நன்னோக்கத்திலே தான் இந்த நாளை குடியரசு தின விழாவாக அறிவிப்பு செய்தார்கள். இந்த நாட்டுக்காக இயற்றப்பட்ட சட்டம் இருக்கிறதே, உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய நாடுகளில் இருந்து, அமெரிக்கா, லண்டன் போன்ற பெரிய பெரிய நாடுகளின் சட்டங்களிலே சிறப்பம்சங்களாய் மிக்க சட்டங்களை தொகுத்து இந்தியாவுடைய சட்டம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. எனவேதான் இந்தியாவினுடைய குடியரசு என்பது உலகத்திற்கு முன்மாதிரியான ஒரு குடியரசு. எத்தனையோ குடியரசுகள் இருக்கலாம். இந்தியாவினுடைய குடியரசு என்பது மக்களால் நிர்ணயிக்கப்படுகின்ற ஆட்சியாளர்களை கொண்டு மிக சிறப்பான முறையில் உலகளாவிய அளவிற்கு பேரும் புகழும் பெற்று வருகிறது. இன்றைக்கு என்ன பிரச்சனைனா, நாம் பெற்ற இந்த குடியரசை பாதுகாப்பது நம் மீது இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பொறுப்பில் நாம் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறோம். பெற்றது என்னவோ குடியரசு
குடியரசு தான். ஆனால் இன்றைக்கு குடியாட்சி தத்துவத்துக்கு கீழே இந்த நாட்டின் நிகழ்வுகள் போய் கொண்டிருக்கிறதா என்பதை இன்றைக்கு சமூக ஆர்வலர்கள் கவலையோடு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் திருக்குரானிலே குடியாட்சி தத்துவத்திற்கு 2 வார்த்தைகளை சொல்லுவான். இன்னல்லாஹ யஅமுருக்கும், அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிடுகிறான், அன்து அத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா, அவர்களுக்குரிய அமானிதங்களை நீங்கள் நிறைவேற்றுங்கள். இரண்டாவது, நீங்கள் நீதம் செலுத்தினால் இன்னல்லாஹ யஹ்குமு பில் அத்ல், நீதத்தை கொண்டு நீங்கள் ஆட்சி செய்யுங்கள் என்று கட்டளையிடுகின்றார். இந்த நீதமும் எல்லோருடைய உணர்வுகளையும் புரிந்து வாழ்வதுதான் ஒரு குடியரசு நாட்டினுடைய மிக முக்கியமான தலையாய கடமையாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குடியாட்சி தத்துவத்தை நிலைநாட்டினார்கள். அதற்கு கீழே வாழ்ந்த அந்த கலீஃபாக்களின் ஆட்சியிலே குடியாட்சி இருந்தது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், நாட்டின் ஏதோ ஒரு ஓரத்திலே புராத் டைகிரிஸ் நதிக்கரைகளிலே ஒரு ஆடு பாதிப்பு அடைந்தால் அது குறித்து நான் கேள்வி கேட்கப்படுவேன் என்று அந்த ஆட்சியாளர்கள் பயந்தார்கள். மாதரக்க தீனா திருஹமன் வலா தீனாரன், அந்த ஆட்சியாளர்கள் விட்டுவிட்டு போகிற போது தீனாரையோ திருகங்களையோ சொந்த சொத்துகளாக விட்டுவிட்டு போகவில்லை. இருந்த இடங்களையும் அவர்கள் அல்லாஹ்வின் பாதையிலே வழிபோக்கர்களுக்காக இதை வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அந்த ஆட்சியாளர்கள் விடைபெற்றார்கள். நாம் யோசித்து பார்க்கிறோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கள் எளிமையாக அணுகுகிற தலைவராக இருந்தார்கள். நபி அவர்களை எப்போது வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் தன் தொண்டிற்காக அழைத்து போகலாம். ஒரு பெண்மணி நபிகள் பெருமானாருடைய சபைக்கு வருகிறார், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு வாங்க என்று நபி அவர்களை அழைத்து கொண்டு சில வீதிகள் வழியாக ரசூலுல்லாஹ்வை கூப்பிட்டு போகிறார். நாம் யோசித்து பார்க்க வேண்டும், எவ்வளவு இலகுவாக ரசூலுல்லாஹ் அணுகுவதற்கு தகுதி பெற்றவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்று பார்க்க வேண்டும். மக்களாட்சி என்று சொன்னால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த ஆட்சியாளர் மக்களின் சேவையாளர். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள் அல்லவா, உங்களின் தலைவர்கள் உங்களின் தொண்டர்கள் என்று. அந்த அடிப்படையிலே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமூக பணிகளிலே முன்னிலை காட்டினார்கள். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவுறுத்திய இந்த குடியாட்சி தத்துவத்தின் கீழே இந்த நாடு நடைபெற வேண்டும் என்பதைத்தான் மகாத்மா காந்தி சொன்னார். நாடு சுதந்திரம் பெற்றுவிட்டது, இந்த நாட்டிலே எப்படிப்பட்ட ஆட்சி வர வேண்டும் என்று கேட்டபோது இந்த குடியரசை, இஸ்லாமிய குடியரசை மனதிலே கொண்டு மகாத்மா காந்தி சொன்னார், கலீஃபா உமரின் ஆட்சியை போல இந்த நாட்டிலே ஆட்சி நிறுவப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொன்னார். அப்படிப்பட்ட மிகச் சிறந்த, உலகத்திலே மிக சிறப்பானதொரு சட்ட முன் வடிவை கொண்ட நமது நாட்டின் பார்லிமெண்டை மையமாய் கொண்ட ஆட்சியை நிறுவிய திருநாள் தான் இந்த குடியரசு தின விழா நாள். இந்த நாளில் எல்லா மக்களும் சுபிட்சமாய் வாழ்வதற்கும், எல்லா சௌகரியங்களோடு இந்த நாட்டிலே வாழ்வதற்கும் வளர்வதற்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வை பிரார்த்தித்து துஆ செய்து, இந்த நாளை போல எந்நாளும் மகிழ்ச்சியும் சுகத்தோடும் சுபிட்சத்தோடும் வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை அல்லாஹ் நசீபாக்குவானாக என்று பிரார்த்தித்து நிறைவு செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹு ஹைரன். அருமையான வரலாற்று உரை. பல பேருக்கு தெரியாது, ஜனவரி 26 அன்று குடியரசு தினத்தை எதற்காக கொண்டாடுறோம் என்று பலருக்கு தெரியாத ஒரு விஷயத்தையும் எடுத்திருக்கின்ற மௌலவி அவர்களுக்கு மணிரஞ்சனாங்கி சார்பாக நன்றிகளை பாராட்டி, மரக்கன்றுகளை வழங்குமாறு பிளாஸ்டிக் பை நிர்வாகம் சார்பாக முத்தோலி அண்ணன் அவர்களை கொஞ்சம் தள்ளிங்க. தொடர்ந்து வாழ்ந்துடுவாங்க. தொடர்ந்து நீலூர் ஜமாத் சார்பாக நாட்டாமி அண்ணன் அமல்லா அவர்கள். ஆமா, வருஷலாம் வாங்க அப்போதான்
நஜரண்ணா வந்துருங்க. நஜரண்ணா தொடர்ந்து தோல்வி சுயபாத்திரத்தை அவர்கள் கவனிச்சுப்பாங்க. தொடர்ந்து துரைதண்ணா வழங்குவாங்க. ஒரு சைடா வச்சு நிறைய எடுத்து கொடுப்பாங்க. தொடர்ந்து துரைதண்ணா வழங்கிடுவாங்க. ஆயுதமெடு ஆணவம் சுடு தீப்பந்தமெடு தீமையை சுடு இருளை எரித்து விடு எனக்கு வாழும் இருக்கின்ற கிடைகளை குறைத்து நிலை நிறுத்து அடப்பட்டத்தின் கூட்டத்தை சட்டத்தின் வட்டத்தை உடைத்து காட்டுக்குள் உடைகின்ற காற்றுகின்ற காரணி எதுவும் அணிவதில்லை ஆயிரம் இளைஞர்கள் துணிந்து விட்டார் ஆயுதம் எதுவும் தேவையில்லை அச்சத்தை விடு லட்சியத்தோடு வேற்றுமை விடு வெற்றியத்தோடு தோடா போராடு மலைகளில் நுழைகின்ற நதி என சுடவழி அமைத்து கொடை நடத்து வெற்றிக்கு பக்கத்து முற்றத்து சுற்றத்தை நிறுத்து நல்லவர் யாவரும் ஒதுக்கிக் கொண்டார் நரிகளின் நன்னாக தொடங்கிவிடு வாலிப கூட்டணி வாழெடுத்தார் பல பக்க பூமி திரும்பி விடும்
காரியம் துணை